ஹாய், நம்ம இன்னைக்கு ரெடிமேட் டெசல் போட போகிறோம். பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் போட போகிறோம். இந்த ஷேப்பில் பீட் யூஸ் பண்ணி நடுவில் வந்து ஹார்ட்டின் தொங்குற மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கீழேயும் ஒரு 5 பீட் போட்டிருக்கோம். நான் என் பண்ணும்போது பேக் சைடில் அந்த த்ரெட்டை வந்து க்ளூ போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நிறைய இடத்துக்கு போட யூஸ் ஆகும். அதுக்கு ஹார்ட்டின் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ஷேப்காக இந்த டைப் பிளாஸ்டிக் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் சரி, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் கடையிலையும் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய கலர்ஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கோல்டன் பீட். இதுக்கு நான் நீடில் நம்பர் வந்து 11.7 mm எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இந்த கலரில் போட்டு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த பீடோட நான் நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். அந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் மிட் பாயிண்ட்டாக வச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ த்ரெட்டை வந்து அந்த நீடில் வழியாக எடுத்திங்கன்னா லாக் ஆகிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த நாட் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பீடை சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ட்ரிக் என்னென்னா, இது வந்து ஷேப் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசாகிட்டே போகும். ஸோ இது போடும் போது நார்மலாக நம்ம போடுற மாதிரி எடுத்ததுமே வந்து ரவுண்ட் ஷேப் பீடில் போட்ட மாதிரி வந்து க்ரோஷா போட முடியாது. உங்களுக்கு கேப் ஃபீலும் இல்லை ஓவர்லேப்ஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பாருங்கள், என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. இதில் ரைட் ஹேண்டை விட லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீடியில் வந்து எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த நீடில் கிட்ட வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை கொண்டு வரணும். நீடில் வந்து த்ரெட் கிட்ட கொண்டு போகக்கூடாது. நீடில் இருக்கிற இடத்துக்கு த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி தள்ளிட்டு வரணும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு பக்கத்துலேயே வந்து அடுத்தடுத்த க்ரோஷே வந்து விழும். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போது நீட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் அதே மாதிரி பீட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். என் பண்ண போகிறேன். இந்த லைன் என் பண்ணி நான் இதே த்ரெட்டில் வந்து அடுத்த லைனுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரேன் ஃபுல்லாக. க்ரோஷா நீடில் அதோட ஃபஸ்ட்டு போட்ட நீடிலோட செயின் ஸ்டிச் கேப்பில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். இதில் எந்த கவுண்டிங்ஸும் இல்லை. அந்த பீட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி க்ரோஷா போட்டு முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச்சோட லென்த் வந்து ஒரே அளவில் விழணும், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் போட்டுட்டு வரணும். இதை பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி மேலோட்டமாக பார்க்க இது வந்து ஒரு ஆரி ஒர்க்கோட செயின் ஸ்டிச் பின்னல் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பீட் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் சர்க்கிளுக்கும் கொஞ்சம் கீழே வர இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு பீட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகி அதே பிளேஸில் வந்து எண்ட் பண்ணணும். அதே லாஸ்ட் பீடை. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பீடை ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய ஆஃப் சர்க்கிளுக்கும் கொஞ்சம் கீழே இருக்குது. கோல்டன் பீடு தான் இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டுட்டு வர போகிறேன். நான் நீடில் இன்சர்ட் பண்ணி நீடில் மேலே இருக்கிற லூப்லேயே வந்து எடுத்த த்ரெட்டை எடுக்கணும். நீங்கள் புதுசாக திரும்ப ஒரு த்ரெட்டை எடுத்து லூப்பில் போட தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் கேப் விட்டு அகைன் இன்னொரு பீடை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்தே பீடாகவே இன்சர்ட் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீடோட ஷேப் ஃபுல்லாகவே கோல்டன் பீட் வந்து கவர் ஆகிருக்கும். அந்த மாதிரியும் போடலாம். நான் வந்து
சிம்பிளாக பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு 5 பீட் மட்டும் இன்சர்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த பீட் வந்து கரெக்டாக நம்மளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே நேராக வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணுற பாருங்கள், அதுலேருந்து நேராக வர இடத்துல நான் வந்து என்னோடய 3rd பீடை இன்சர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இது வந்து டைம் இருக்கிறப்போ ஏதாவது கோல்டு கலரையோ இல்லை காமன் கலர்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு எமர்ஜென்சியாக போடுற சாரீஸ்க்கெலாம் வந்து டெசலுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கிராண்ட் லுக்கும் கொடுக்கும், அதே சமயம் சீக்கிரமாக முடித்த மாதிரி இருக்கும். இந்த டிசைனை வந்து நீங்கள் சுடிதாரோட நெக்குக்கு ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். சுடிதாரோட சென்டர் நெக்கில் பீடு வைப்போம் இல்லையா, காலர் நெக்லேயும் சரி நார்மல் நெக்லேயும் இப்போ பீடு வைக்கிறதுலாம் நிறைய ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த பீடுக்கு பதிலாக இதை வந்து நம்ம ஒரு 3 கலர் மல்டி கலர் அந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் சுடிதாரில். இப்போதைக்கு நான் வந்து இந்த பீடை ரெடிமேட் டெசல் பீடு எப்படி ரெடி பண்ணுறது மட்டும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது எப்படி சுடிதாரில் அட்டாச் பண்ணுறது, அடுத்தது சாரியில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் நாங்கள். ஸோ நம்ம இப்போது 5 பீட் அட்டாச் பண்ணி முடிச்சு இந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் கண்டினியூஸாக கொண்டு போயிட்டுருக்கேன். டெசல் ஒர்க் பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு இது வந்து நீங்கள் இது ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதையே வந்து சேல் பண்ணலாம். ரெடிமேட் டெசல் சொல்லிட்டு வெறும் சேரில் அட்டாச் பண்ணாமல் கூட உங்களுக்கு அதுவும் ஒரு வந்து பிஸ்னஸ் தான். இதெல்லாம் ஒரு ஐடியா தான், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம முடிக்கும் போது நான் கொஞ்சம் 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காகனா நம்ம சுடிதார்லேயோ இல்லை சாரீலேயோ வந்து இதை அட்டாச் பண்ணும்போது இந்த செயின் ஸ்டிச்சோட கேப்பில் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம், அதுக்காக இது. அதுக்கப்புறம் நம்ம இப்போது எண்ட் பண்ண போகிறோம். எண்ட் பண்ண போது ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை வந்து ட்ரிம் பண்ணி வெளியே எடுத்து டைட் பண்ணிக்கணும். இந்த முடிச்ச த்ரெட்டை வந்து பேக் சைடில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே க்ளூ போட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணி முடிச்சதும் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பீடுக்கு வந்து சில்க் த்ரெட் போட்டு முடிச்சாச்சு. மேலே காமிக்கிறேன் பாருங்கள், நீடியில் அந்த கேப்பில் தான் வந்து நம்ம இதை வந்து சாரியில் அட்டாச் பண்ணுறதோ இல்லை சுடிதாரில் அட்டாச் பண்ணுறதோ பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு சென்டரில் ஹார்ட் பீட் வைக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இன்விசிபிள் த்ரெட் எடுத்திருக்கேன். நரம்பு த்ரெட்டு தான் இது, நார்மல் நரம்பு சொல்லுவாங்களே அந்த த்ரெட்டு. ஓகே, இதை வந்து நான் சின்ன நீடியில் போட்டுட்டு 2ஆக மடித்து நாட் போட்டு எண்ட் பண்ணிக்க போகிறேன்.
ஸ்மால் சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க இதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்குள்ளே போட்டு நீடில் எடுக்கும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். கீழே வந்து நாட் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி பிடிச்சி ஒரு 2 டைம்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போது நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எப்படி பீடை வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஆல்ரெடி போட்டதில் சென்டர் பிளேஸில் வந்து நான் நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த நாட் எண்ட் பண்ண இடத்துலேருந்து நீடில் விட்டு அதை வந்து லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து த்ரெட்டு வந்து கலண்டு வராது எந்த டைம்லேயும். இப்போ ஹார்ட் பீடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஒரு கோல்டன் பீட் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். கோல்டன் பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த டைட்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் சேம் கோல்டன் பீடில் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டோட லென்த்து கரெக்டாக உட்காந்துக்கும். பீட் நகர்ந்து வந்தாலும் அகைன் வந்து உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த இடத்துல கோல்டு பீடை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு கரெக்டாக லென்த்தில் வந்து டைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா திரும்பவும் வந்து பீட்லேருந்து த்ரெட்டை லூஸ் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டைட் பண்ணும் போதே பீடோட லென்த்தை கரெக்டாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து அகைன் ஹார்ட் பீடோட கீழ் சைட்லேருந்து மேல் சைடு வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துக்கும் அந்த சென்டர் பொசிஷனில். இப்போது நம்ம சில்க் த்ரெட்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாட் போட போகிறோம். இதுக்கப்புறம் நாட் வந்து டைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இன்விசிபிள் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டிங்கனாவோ இல்லை வந்து உங்களுக்கு நாட்டு வந்து பெரிய நாட்டாக போட்டிருந்தா கூட தெரியாது. வேறு எந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணாலுமே தெரியும் எங்கே இருந்தாலும். ஸோ பேக் சைடில் எடுத்து நான் வந்து நாட் போட்டுட்ருக்குறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் நாட் போட்டுட்டேன். இன்னும் 1 டைம் நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டு முடித்தா நம்மளுக்கு ரெடிமேட் பீட் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நான் ட்ரிம் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம நிறைய கலர்ஸில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதுலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.